أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அன்பார்ந்த சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்போது நான் சையதுனா ஹதரத் அக்தஸ் மசீஹே மவுத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜமாத் சகோதரர்களுக்கு கூறிய போதனை ஒன்றின் ஒரு பகுதியை உங்கள் முன்னிலையில் வைக்க நாடுகின்றேன். இதிலே ஹதரத் மசீஹ் மவுத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பையத்து செய்து அன்னாருடைய ஜமாத்தில் இணைந்ததன் பிறகு ஓர் அஹ்மதி செயல் ரீதியாக தன்னை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் அமல் இபாத்துகள் செயல்கள் புரிவதிலே தன்னை உறுதி வாய்ந்தவராக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அது இல்லை என்றால் பையத்தினுடைய அந்த உண்மையான நோக்கம் நிறைவேறுவதில்லை. அது மாத்திரமல்லாமல் ஒரு மனிதர் பையத்து செய்ததன் பிறகு, இந்த ஜமாத்தில் இணைந்ததன் பிறகு, தன்னை மசீஹ் இஸ்லாம் அவர்களுடன் தொடர்பு படுத்தி கொண்டதன் பிறகு சாதாரண உலகவாதிகள் வாழ்வதை போன்று தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கின்றார் என்றால், அவரிடத்திலே ஒரு உண்மையான மாறுதல் ஏற்படவில்லை என்றால், சீர்திருத்தம் ஏற்படவில்லை என்றால், இந்த போதனையிலே மசீஹ் இஸ்லாம் அவர்கள் அதனை கூறுகின்றார்கள். அதாவது அத்தகைய மனிதர் மசீஹ் மவுத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை செயல் ரீதியாக பொய்ப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார் என்று அன்னார் கூறுகின்றார்கள். அதாவது அன்னாருடைய வருகையை மறுக்கக்கூடிய அந்த விஷயத்தை செயல் ரீதியாக அவர் நிரூபிக்கின்றார். அன்னாருடன் இணைந்த பிறகும் தன்னிடத்திலே மாற்றம் ஏற்படவில்லை என்பதை அவர் உலக மக்களாருக்கு எடுத்து காட்டுகின்றார். இதன் மூலமாக மசீஹ் இஸ்லாம் அவர்களுடைய வருகை பொய்ப்பிக்கப்படுகின்றது அவருடைய செயலின் மூலமாக என்று மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இது நாம் அனைவரும் எங்களை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கின்றது. எனவே நான் என்னுடன் சேர்த்து உங்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்கின்றேன். மசீஹ் இஸ்லாம் அவர்களுடைய இந்த போதனையை செவிமடுத்து அதன் பிரகாரம் தங்களுடைய நிலைகளை அலசி ஆராய்ந்து தம்மை இந்த போதனைக்கு ஏற்ப அமைத்து கொள்வதற்காக முயற்சி செய்யுமாறு அன்போடு அனைவரையும் அழைக்கின்றேன். அதற்காக அல்லாஹுடன் பிரார்த்தனையும் செய்கின்றேன். அல்லாஹு தாலா எங்களுக்கு அதற்கான நல்வாய்ப்பை வழங்க வேண்டும். தற்போது நான் அன்னாருடைய கூற்றின் மொழிபெயர்ப்பை உங்கள் முன்னிலையில் வாசித்து காட்டுகின்றேன். ஹத் மசீஹ் மவுத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நினைவில் கொள்ளுங்கள், நமது ஜமாத் பொதுவாக உலகவாதிகள் வாழ்வை கழிப்பதை போன்று வாழ்வை கழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஜமாத்து அல்ல. முஸ்லிம்களின் துர்ப்பாக்கிய நிலை எவ்வாறு இருக்கின்றதென்றால், அவர்கள் தொழுவதும் இல்லை, அல்லாஹுவின் அடையாளங்களுக்கு கண்ணியமளிப்பதும் இல்லை. ஆனால் அவர்களிடம் நீர் முஸ்லிமா என்று நீங்கள் கேட்டு பார்த்தால், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று மட்டும் பதில் கூறிக்கொள்கின்றார்கள். எனவே அதே போன்று நாமும் இந்த இயக்கத்தில், இந்த ஜமாத்தில் இணைந்துள்ளோம் என்று வெறுமனே நாவால் மட்டும் கூறிவிட்டு அமல் எதுவும் அவசியமில்லை என்று நீங்கள் கருதாதீர்கள். நீங்களும் வெறும் நாவினால் மட்டும் வாதித்து கொண்டு செயல்களில் எதனையும் செய்து காட்டாமல் இருப்பதை நான் உங்களிடமிருந்து விரும்பவில்லை. இது ஒன்றுக்கும் உதவாத நிலையாகும். வல்ல இறைவன் இதனை விரும்புவதில்லை. உலகின் இந்த நிலைதான் இறைவன் என்னை சீர்திருத்தத்திற்காக கொண்டு வந்து நிறுத்துவதற்கு காரணமாக அமைந்தது. எனவே இதன் பிறகும் எவரேனும் ஒருவர் என்னுடன் தொடர்பை வைத்து கொண்ட பிறகும் கூட தனது நிலையை சீர்திருத்திக் கொள்வதில்லை என்றால், தனது செயல்படக்கூடிய ஆற்றல்களை வளர்த்து கொள்வதில்லை என்றால், மேலும் வெறும் வாய் வாதத்தையே போதுமென்று கருதுகின்றார் என்றால், அத்தகையவர் தனது செயலாலேயே எனது வருகையின் அவசியமின்மையை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். எனவே நீங்கள் உங்களுடைய செயலால் எனது வருகை அர்த்தமற்றது என்று நிரூபிக்க விரும்புகின்றீர்கள் என்றால், பிறகு என்னோடு தொடர்பை வைத்திருப்பதன் அர்த்தம் தான் என்ன? ஆகவே என்னுடன் தொடர்பை வைத்திருக்கின்றீர்கள் என்றால், பிறகு எனது நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் நிறைவேற்றுங்கள். அவை யாதெனில், நீங்கள் வல்ல இறைவனுக்கு முன்னால் உள தூய்மையையும் விசுவாசத்தையும் காட்டுங்கள்.
எவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் செய்து காட்டினார்களோ அவ்வாறே திருக்குர்ஆனின் போதனைகளின்படி செயல்படுங்கள். திருக்குர்ஆனுடைய சரியான நோக்கத்தை புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுங்கள். நாவால் மட்டும் வாதம் செய்துவிட்டு செயலில் எவ்வித பிரகாசமும் ஊக்கமும் தென்படாதிருக்கும் நிலை இறைவனின் சன்னிதானத்தில் போதுமானதல்ல. எந்த ஜமாத்தை இறைவன் நிலைநாட்ட விரும்புகின்றானோ அந்த ஜமாத் செயல் இல்லாமல் உயிரோடு இருக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது எத்தகைய அதிமகத்துவமிக்க ஜமாத்து என்றால் இதன் உருவாக்கத்திற்கான ஏற்பாடு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் ஆரம்பிக்கப்பட்டதாகும். உலகில் வந்த எந்த ஒரு நபியும் இந்த அழைப்பின் செய்தியை செல்லாமல் சென்றதில்லை. எனவே இதற்கு மதிப்பளியுங்கள். இதற்கு மதிப்பளிப்பது என்பது நீங்கள் உங்களுடைய செயலால் உண்மையாளர்களின் கூட்டம் நீங்கள் தான் என்பதை நிரூபித்து காட்டுவதே ஆகும். மல்ஃபூசாத் பாகம் 2 பக்கம் 282. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.